தனுஷ் மீது நடிகை நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். தனுஷின் தனிப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கையால் தான் பாதிக்கப்பட்டுள்ளதாக நடிகை நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ் திரைப்பட உலகில் முக்கிய நடிகையாக இருப்பவர் நடிகை நயன்தாரா. நடிகை நயன்தாராவிற்கும் பிரபல இயக்குநராக இருக்கக்கூடிய விக்னேஷ் சிவனுக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் என்பது நடைபெற்றது. இந்த திருமணம் என்பது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த திருமணத்திற்கான இந்த நிகழ்ச்சியை ஒரு டாக்குமெண்ட்ரியாக பதிவு செய்து அதனை நெட்ஃபிளிக்ஸ் உள்ளிட்ட OTT தளத்தில் வெளியிட இருப்பதாக அந்த தம்பதியினர் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தனர். இந்த திருமண நிகழ்ச்சியில் யாரும் அனுமதிக்கப்படாமல் பல விருந்தினர்கள் கலந்து கொண்டார்கள். யார் யார் கலந்து கொண்டார்கள், எந்த வகையில் இந்த திருமணம் நடைபெற்றது உள்ளிட்டவை தொடர்பாக அனைத்து விவரங்களும் அந்த டாக்குமெண்ட்ரியில் வெளியிடப்படும் என்பதாக நயன்தாரா தரப்பில் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருமணம் முடிந்து 2 ஆண்டுகள் கடந்தும் கூட தற்போது வரை அந்த தொடர் என்பது வெளியிடப்படாமல் இருக்கிறது. இந்த ஆண்டு இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த தொடர் என்பது வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த தொடர் தாமதமானதற்கான காரணம் நடிகர் தனுஷ் தான் என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டு கடிதத்தினை நடிகர் நயன்தாரா தரப்பில் தற்போது முன்வைத்து தற்போது சமூக வலைதள பக்கங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக நடிகை நயன்தாரா எழுதியிருக்கக்கூடிய திருமண டாக்குமெண்ட்ரி என்பது தன்னால் மட்டும் அல்ல, ரசிகர்கள் மற்றும் நல விரும்பிகளால் பெரும் எதிர்பார்க்கப்பட்டது என்று நயன்தாரா குறிப்பிட்டுள்ளார். தனுஷ் மீது நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். திருமண டாக்குமெண்ட்ரி என்பது தன்னால் மட்டுமல்ல, ரசிகர்கள் மற்றும் நல விரும்பிகளால் பெரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று என்று நயன்தாரா குறிப்பிட்டுள்ளார். தனுஷின் தனிப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நயன்தாரா பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனுஷின் தனிப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நயன்தாரா பரபரப்பு குற்றம் சாட்டியுள்ளார். தனிப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கையால் தனது திருமணம் தொடர்பான டாக்குமெண்ட்ரி வெளியீட்டை தாமதமாகியதாக நடிகை நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, இது குறித்த முழு விவரங்கள். நடிகை நயன்தாரா திருமணம் தொடர்பான அந்த தொடரை வெளியிடுவது தொடர்பாக கடந்த 2 ஆண்டுகளாக தாமதம் என்பது நீடித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த தாமதத்திற்கான காரணம் நடிகர் தனுஷ் தான் என்பது போன்று தற்போது குற்றச்சாட்டு கடிதம் ஒன்றினை தற்போது நடிகை நயன்தாரா எழுதியிருக்கிறார். குறிப்பாக நடிகை நயன்தாரா தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் தனது திருமணம் தொடர்பான ஆவணப்படத்தின் முக்கிய பாடலை பயன்படுத்துவதற்காக நடிகர் தனுஷ் முட்டுக்கட்டையாக இருந்ததாக தற்போது நடிகை நயன்தாரா குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக நானும் ரவுடிதான் என்ற திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு சில பாடல்களை காட்சிப்படுத்தி அதனை பயன்படுத்துவதற்கான உரிமத்தை நடிகர் தனுஷிடம் கோரியிருந்ததாகவும், ஆனால் அதற்கான அனுமதியை கொடுக்காமல் கடந்த 2 ஆண்டுகளாக காத்திருக்க வைத்ததாகவும் தொடர்ந்து அவர் தரப்பில் குற்றச்சாட்டு என்பது வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் என்பது நடிகை நயன்தாரா நடித்த முக்கிய திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. அந்த திரைப்படத்தை இயக்கியது இயக்குனர் விக்னேஷ் சிவன். இந்த படத்திற்கு பிறகாகவே விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் இடையிலான காதல் மலர்ந்து பின்னாளில் அவை திருமணம் வரையில் சென்றிருக்கிறது. இந்த நிலையில் அந்த திரைப்படத்தை தயாரிக்கக்கூடிய அந்த ஒண்டர்வர்ட் பிலிமாக இருக்கக்கூடிய நடிகர் தனுஷின் தயாரிப்பு நிறுவனமாக இருக்கிறது. எனவே அந்த திரைப்படத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த பாடலை பயன்படுத்த வேண்டும் என்பதாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில் அந்த பாடல்கள் என்பதே கிடைக்காமல் கடந்த 2 ஆண்டுகளாக அந்த பாடலை பயன்படுத்துவதற்கான அனுமதி என்பது கொடுக்காமல் முட்டுக்கட்டையாக இருந்திருப்பதாக தற்போது குற்றச்சாட்டு என்பதனை வைத்திருக்கிறார்கள். ஸ்ப்ரெட் லவ் என்பதாக தொடர்ந்து தனுஷ் கூறி வரும் நிலையில் ஒரு முறையாவது தனுஷ் அதனை பின்பற்ற வேண்டும் என்பது போன்ற பல அந்த கருத்துக்களையும் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக வார்த்தைகளை ஒரு முறையாவது வாழ்க்கையில் அவர்கள் கூறுவதை பின்பற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். தனக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட முறையில் நானும் ரவுடிதான் என படத்தில் பல முக்கிய அந்த பாடல்கள் என்பது இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடல்கள் என்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. அந்த பாடல்கள் வரிகள் என்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் கவர்ந்தது. இந்த நிலையில் நயன்தாரா தொடர்பான அந்த ஆவணப்படம் பல ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக
தாமதமானதற்கான காரணம் என்பது நடிகர் தனுஷ் அவரிடமிருந்து இருக்கக்கூடிய அந்த அனுமதியை வழங்காமல் இருந்தது என்பது தொடர்பாக நடிகர் தனுஷ் மீது நேரடியாக குற்றச்சாட்டினை முன்வைத்து தற்போது கடிதம் ஒன்றை எழுதியிருப்பது தற்போது சினிமா வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகை நயன்தாராவிற்கும் விக்னேஷ் சிவனுக்கும் 2022ஆம் ஆண்டு திருமணம் என்பது நடைபெற்றது. மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த திருமணத்தில் திரை பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இந்த திருமணத்திற்கு உள்ளே யாரும் அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த திருமணம் என்பது நெடுந்தொடராக OTT தளத்தில் வெளியிடப்படும் என்பதாக நடிகை நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் திருமணம் முடிந்து 2 ஆண்டுகள் கடந்தும் கூட தற்போது வரை அந்த தொடர் என்பது வெளியாகவில்லை. இன்னும் ஒரு சில தினங்களில் அந்த தொடர் என்பது வெளியாக இருப்பதாக நயன்தாரா தரப்பில் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது நடிகை நயன்தாரா தரப்பில் மிக முக்கியமான ஒரு தகவல் என்பதனை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு கடிதம் வாயிலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் ஆகியோர் விக்னேஷ் சிவன் இயக்கிய அந்த திரைப்படத்தில் நடிகை நயன்தாரா நடித்திருந்தார். குறிப்பாக நானும் ரவுடிதான் என்ற திரைப்படம் என்பது நடிகை நயன்தாரா திரைப்பயணத்தின் மிக முக்கியமான படமாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் நடிகை நயன்தாராவிற்கான கம்பேக் திரைப்படமாக பார்க்கப்பட்ட திரைப்படமாக அந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் என்பது இருந்தது. இந்த திரைப்படத்தை தயாரித்தது நடிகர் தனுஷ். நடிகர் தனுஷின் தயாரிப்பு நிறுவனமாக இருக்கக்கூடிய அந்த நிறுவனமே நானும் ரவுடிதான் என்ற திரைப்படத்தை தயாரித்திருந்தது. இந்த நிலையில் அந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் என்பது மிக முக்கியமான திரைப்படமாக நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் இடையிலான அந்த காதல் மலர்வதற்கான முக்கியமான காலகட்டமாக இருந்தது. இந்த நிலையில் அந்த காலகட்டத்தில் நடிகை நயன்தாராவை இம்ப்ரெஸ் செய்வதற்காக பல பாடல்களை திரைப்படத்திலேயே வெளியிட்டதாக விக்னேஷ் சிவன் பல பேட்டிகளில் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த நானும் ரவுடிதான் படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல பாடல்கள் தற்போது வரை ரசிகர்களால் பெரும் கவரக்கூடிய அளவிற்காக இருக்கக்கூடிய பாடல்களாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த படத்திற்கு பிறகாக விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாராவுக்கு இடையிலான காதல் என்பது மலர்ந்து பின்னாளில் 2022ஆம் ஆண்டு திருமணம் என்பதனையும் இருவரும் செய்து கொண்டார்கள். இந்த நிலையில் அந்த திருமணம் தொடர்பான அந்த நெடுந்தொடர் என்பதனை OTT தளத்தில் வெளியிடுவதில் ஒரு சிக்கல் என்பது நிலை வந்தது. இந்த நிலையில் அந்த சிக்கலுக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் அவர் தெரிவித்திருப்பது நடிகர் தனுஷ் தயாரிப்பில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கியிருந்தார். அந்த திரைப்படம் என்பது தங்களது வாழ்நாளில் மிகவும் முக்கியமான திரைப்படமாக பார்க்கப்பட்டு வருகிறது. தங்களது காதல் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டமாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த பாடல்கள் ஒரு சிலவற்றை தங்களது நெடுந்தொடரில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரிடம் அனுமதி கோரியிருந்தோம். ஆனால் அதற்கான எந்த ஒரு அனுமதியும் வழங்காமல் கடந்த 2 வருடங்களாக காலம் தாழ்த்தி நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இடையிலான திருமணம் தொடர்பான அந்த நெடுந்தொடர் என்பது OTT தளத்தில் வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த நெடுந்தொடர் தொடர்பான ஒரு தகவல் என்பதனை நயன்தாரா தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் முடிந்து அந்த நெடுந்தொடர் வெளியாவதற்கு 2 ஆண்டுகள் கால தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக ஒரு கிளிம்ஸ் வீடியோ வெளியிட்டதற்கு பிறகாக தற்போது இதில் பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக விளக்கமாக தனது தரப்பில் ஒரு கடிதம் என்பதனை எழுதியிருக்கிறார். குறிப்பாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பது நெட்ஃபிளிக்ஸ் உள்ளிட்ட OTT தளத்தில் தனது திருமணம் தொடர்பான அந்த நெடுந்தொடர் என்பது வெளியிடுவதற்கான ஆயத்த பணிகள் ஈடுபட்டு வரும்பொழுது தற்போது நடிகர் தனுஷ் தரப்பில் 3 நிமிட வீடியோவை பயன்படுத்தியதற்காக NOC சர்டிபிகேட் என்பது வழங்காமல் தற்போது அதற்காக 10 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருப்பது இது அவரின் கீழ்த்தரமான எண்ணத்தை காட்டுவதாக தற்போது நடிகை நயன்தாரா நேரடியாக குற்றச்சாட்டினை முன்வைத்து இருக்கிறார். குறிப்பாக நடிகை நயன்தாரா குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் நடிகர் தனுஷ் மீதான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தனக்கும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் இடையே திருமணம் என்பது நடந்து முடிந்தது. இந்த நிலையில் இயக்குனரான விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாராவுக்கு இடையிலே காதல் மலர்வதற்கான முக்கிய காலகட்டமாக இருந்தது நானும் ரவுடிதான் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பயன்படுத்திய அந்த பாடல்களை பயன்படுத்துவதற்கும் அதே போன்று அந்த திரைப்பட படப்பிடிப்பில் அவர் பயன்படுத்திய குறிப்பாக
அவர்களது செல்போனில் எடுத்த புகைப்படத்திற்கு கூட பயன்படுத்தக்கூடாது என்பதாக நடிகர் தனுஷ் தரப்பில் தற்போது ஒரு நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருப்பது வேதனை அளிப்பதாகவும் இது அவரின் குணாதிசயத்தை மாற்றி காண்பிப்பதாகவும் தொடர்ந்து அவர்களது அந்த கடிதத்தில் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த நெடுந்தொடர் என்பது தன்னது, அதாவது நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இடையிலான அந்த வாழ்க்கையை பிரதிபலிப்பது மட்டுமல்லாது தனது நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடிய பல திரை பிரபலங்கள் மற்றும் தங்களது ரசிகர்கள் என பலர் இதனை பெரும்பாலாக பார்க்க வேண்டும் என எண்ணுகிறார்கள். இந்த நிலையில் அந்த திரைப்படம், அதாவது குறிப்பாக அந்த நெடுந்தொடர் என்பது வெளியாவதற்கு தடையில்லா சான்றிதழ் என்பதை தாங்கள் உங்களிடம் கேட்டிருந்தோம். ஆனால் அது தொடர்பாக எந்த ஒரு விளக்கமும் அளிக்காமல் தற்போது அந்த பிலிம்ஸ் என்பது வெளியானதற்கு பிறகாக தற்போது அது தொடர்பாக சட்ட ரீதியாக தற்போது நீங்கள் நோட்டீஸ் என்பதை அனுப்பியிருப்பது உங்களுடைய எண்ணத்தை காட்டுகிறது. குறிப்பாக வணிக நோக்கில் நீங்கள் இதை அணுகியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய தனிப்பட்ட வெறுப்பை இது காண்பிக்கிறது என்பதாக நேரடியாகவே அந்த கடிதத்தின் வாயிலாக தனுஷ் மீது குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் இது தொடர்பாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக நீங்கள் பல பஞ்ச் டைலாக் வாயிலாக அடுத்து வரக்கூடிய அந்த ஆடியோலான் உள்ளிட்ட மேடைகளில் பல விளக்கங்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ஆனால் கடவுள் மன்றம் என்று ஒன்று உள்ளது, அதற்கு நீங்கள் நிச்சயம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதாகவும் நேரடியாக குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக இவர்களது கடிதத்தில் தங்களது அந்த நெடுந்தொடரில் இருக்கக்கூடிய முக்கிய நோக்கம் என்பதே அன்பை பகிர்வது, அன்பினால் ஏற்படக்கூடிய நன்மை உள்ளிட்டவற்றை மையமாக வைத்து அந்த தொடர் என்பது வெளியாகி இருக்கிறது. நிச்சயம் தனுஷ் அதனை பார்க்க வேண்டும். அதனை பார்த்ததற்கு பிறகாவது அவரது மனம் மாறும் என நம்புகிறோம் என்பதாக அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேடைகளில் ஸ்ப்ரெட் லவ் என்பது போன்றே அவர் தொடர்ந்து கூறி வருகிறார். இனி வரும் காலங்களிலாவது நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன், அவர் இந்த ஸ்ப்ரெட் லவ் என்ற வாசகத்தை சொல்லும் இடத்தை தவிர்த்து நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் அவர் இருப்பார் என நம்புகிறேன் என்பதாக தொடர்ச்சியாக தனது தரப்பில் இருக்கக்கூடிய அந்த விளக்க கடிதத்தினை வைத்திருக்கிறார். தற்போது அந்த நானும் ரவுடிதான் உள்ளிட்ட பாடல்கள் இடம் பெறாமல் அந்த நெடுந்தொடர் என்பது வெளியாகும் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நானும் ரவுடிதான் திரைப்படத்தை பொறுத்தவரை விக்னேஷ் சிவனுக்கும் நடிகை நயன்தாராவுக்கும் இடையிலான காதல் மலர்வதற்கான முக்கிய திரைப்படமாக இருந்தது. இந்த திரைப்படத்தை தயாரித்த முக்கிய பங்காற்றியது நடிகர் தனுஷின் தயாரிப்பு நிறுவனமே இந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தது. இந்த படப்பிடிப்பு காலகட்டத்திலேயே இவர்கள் இருவருக்கும் இடையிலான அந்த காதல் என்பது மலர்ந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அந்த படப்பிடிப்பு தளத்தில் பல புகைப்படங்கள், பல வீடியோக்கள் இவர்கள் இருவரும் இணைந்து எடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த காட்சிகளும் கூட தற்போது நடிகர் நயன்தாரா வெளியிட இருக்கக்கூடிய அந்த திருமணம் தொடர்பான நெடுந்தொடரில் வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் அதற்கும் சேர்த்து தற்போது அந்த என்ஓசி கிடைக்காமல் எங்களிடம் அனுமதி பெறாமல் வெளியிட்டதாகவும் அதற்கான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்பதாக சட்ட ரீதியான நோட்டீஸ் என்பதனை அவர்கள் அனுப்பியிருப்பதாக நடிகை நயன்தாரா தரப்பில் கூறியிருக்கப்படுகிறது. அவர்கள் அனுப்பிய சட்ட ரீதியிலான அந்த நோட்டீஸிற்கு நாங்களும் சட்ட ரீதியிலாக பதிலளிக்க தயாராக இருக்கிறோம். ஆனாலும் கூட இது போன்ற விஷயங்களில், இது போன்ற பெரிய இடங்களில் இருக்கக்கூடிய இவர்கள் போன்றவர்கள் ஒரு சிலரின் தனிப்பட்ட மாண்புகளையும் தனிப்பட்ட நபர்களின் இருக்கக்கூடிய அந்த அன்பையும் புரிந்து கொள்ளாமல் இது போன்ற நடந்து கொள்வதை மக்கள் தெளிவாக அறிவார்கள் என்பது போன்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் மீதான நடிகர் தனுஷ், நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட வன்மத்தை வெளிப்படுத்தும் விதமாகவே இதற்கான அனுமதியை வழங்காமல் கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டதாக நடிகை நயன்தாரா குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். தற்போது இந்த கடிதம் வாயிலாக இந்த குற்றச்சாட்டை வெளியிட்டிருப்பது ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் நடிகர் தனுஷ் தற்போது தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகராக பார்க்கப்பட்டு வருகிறார். அதே போன்று நடிகை நயன்தாராவும் தமிழ் சினிமாவில் முக்கிய முன்னணி நடிகராக இருந்து வருகிறார். ஏற்கனவே இவர்களுக்குள்ளாக பெரும் நட்பு வட்டாரம் நீடித்து வந்ததாக கூறப்பட்டாலும் கூட தற்போது இது போன்ற கடிதம் என்பது வெளியாகி இருக்கிறது. இவர்களிடையே நிலவக்கூடிய அந்த பூசலை நேரடியாக வெளிச்ச போட்டு காட்டியிருக்கிறது. மேலும் நடிகர் தனுஷ் தொடர்ச்சியாக தனது திரைப்படம் தொடர்பாக ஆடியோ லான்ச் உள்ளிட்ட மேடைகளில் அன்பை பகிர வேண்டும் உள்ளிட்டவையாக தொடர்ந்து தங்களது ரசிகர்களிடம் தெரிவித்து வருவார்கள். இந்த நிலையில் இருவர், அதாவது இவர்களது நெருங்கிய நண்பர்களாக பார்க்கப்படக்கூடிய நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குனர் விக்னேஷ் சிவனாக இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய இவர்களது திருமண வீடியோவில் 3 நிமிட வீடியோவினை
பதிவேற்றம் செய்வதற்காக அனுமதி ஏற்கனவே கோரியிருக்கிறார்கள். அனுமதியும் அவர்கள் தரப்பில் வழங்கவில்லை. ஜெயலானி, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.